வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மே 2026 மாதம் எத்தகைய ஒரு மாதமாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு இந்த ஒளி தத்துவம் எப்படி நம்மளுடைய கர்ம வினைகளை இந்த ஜென்மத்தில் வாழ்க்கை சம்பவங்களாக சாதகமான வாழ்க்கை சம்பவங்களாக சாதகமற்ற வாழ்க்கை சம்பவங்களாக உருவெடுக்கப் போகிறது. அதுக்கு கிரகத்தின் சஞ்சாரங்களும் பெயர்ச்சியும் எப்படி ஒரு தாக்கத்தை மேஷராசிக்காரர்களுக்கு மே மாதம் 2026 அந்த 31 நாட்கள் எப்படி இருக்க போகுதுங்கிறது நாம் துல்லியமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இப்போ பாருங்கள், ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு 3ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். சனி விரயசனியாக 12ஆம் இடத்தில் இருக்கிறார். ராகு 11ஆம் இடத்திலும், கேது 5ஆம் இடத்திலும் நீடித்திருக்கிறார். அதில் எந்த ஒரு மாற்றமும் நாம் மே மாதம் பார்க்க போகிறதில்ல. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தான் குரு பயிற்சி நடக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியும். சரி, அப்படி இருக்கும் பொழுது செவ்வாய்ங்கிற அந்த ராசி அதிபதி எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா, முதல் 2 வாரத்துக்கு 12ஆம் இடத்துல இருந்து அதுக்கப்புறம் 3வது 4வது வாரத்துக்கு ராசிக்குள்ளேயே செவ்வாய் வரார். சரி, ராசிக்குள்ளே செவ்வாய் வரப்போ யாரோட சேர்றாரு அப்படின்னு பார்த்தா சூரியனோட சேர்றார், புதனோட சேர்றார். சூரியனும் புதனும் ராசிக்குள்ளேயே இருக்கிறார்கள்ங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். 2ஆம் இடத்துல சுக்கிரன் பார்த்திங்கன்னா முதல் 2 வாரத்திலிருந்து 3வது 4வது வாரத்தில் 3ஆம் இடத்துக்கு மாறுறார். ஸோ சுக்கிரனின் சஞ்சாரம் மேஷராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதே சமயத்தில் சூரியன் ராஜோகாதிபதி சூரியன் ராசிக்குள்ளேயே வருவது ரொம்பவும் நல்லது. அதே சமயத்தில் குரு 7ஆம் இடம்ங்கிற திருமணம், குடும்பம், நண்பர்கள் ஸ்தானத்தை பார்த்து நீடித்திருப்பது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குது. பட் சனி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால விரயங்கள் நிறையா போய்கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு கடந்த ஒரு 6-7 மாதமாகவே பார்த்திங்கன்னா என்னதான் வருமானங்கள் இருந்தாலும் சுப செலவுகள் கொண்டு இருக்கிறது. குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறது, ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பணத்தை முதலீடு செய்வது, அதே மாதிரி சில ஃபங்க்ஷன், சில சுப விஷயங்கள் நடத்துவதற்காகவும், சில பிற்காலத்துக்கு வரக்கூடிய ஒரு 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 பலனுக்காக இப்போ நம்ம சில முதலீடுகள் செய்வதற்காகவும் நம்ம விரயசனியாக மேஷராசிக்காரர்கள் நல்லாவே செஞ்சு கொண்டு இருக்கிறார்கள். அதில் ஒரு நல்ல தசாபுக்திகள் போயிருக்கிறவங்க உபயோகமான ஒரு சுப முதலீடாகவும், தசாபுக்திகள் சுமாராக போகாமல் ஒரு மாதிரி பிரச்சனைக்குரிய தசாபுக்திகள் போகும்பொழுது ஒரு வீண் விரயமாகவும் போய்கொண்டு இருக்கிறதுங்கிறது தான் உண்மை. ஸோ இத்தகைய ஒரு மேஷராசிக்காரர்களுக்கு முதல் 2 வாரம் பார்த்திங்கன்னா ராசி 12ஆம் இடத்துலேருந்து செவ்வாய் சனியோடு சேர்ந்து சில பிரச்சனைகள், ட்ராவலிங்கில் சில இடைஞ்சல்கள், அலைச்சல்கள், விரயங்களில் ஒரு பிரச்சனைகள், உடல் உபாதைகள், வம்பு வழக்குகள், கடன் பிரச்சனைகள், இது மாதிரி கொஞ்சம் ராசி அதிபதி சனியோட சேர்றதுனால மேஷராசிக்காரன் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகக்கூடிய அமைப்புகள், எண்ணத்தை சொல்லி எண்ணத்தை பண்ணிங்கிற மாதிரி ஒரு மாதிரியான ஒரு மன சஞ்சலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு முதல் 2 வாரம் இருக்குது. அதுக்கப்புறம் 3rd and 4th வீக் கிட்டத்தட்ட மே 15க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ராசி அதிபதியே செவ்வாயே ராசிக்குள்ளே வருவது மிகவும் அருமை. ஸோ அது சூரியனோட சேர்ந்துருக்கிறது அருமையான விஷயம். சனி விட்டு விலகிறாரு பாருங்க, அது ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக பிற்பகுதி மே மாதம் 2nd half கொஞ்சம் நல்ல பலன்களை கொடுத்து அடுத்த வரக்கூடிய குரு பயிற்சிக்கு வேணுங்கிற நல்ல தொழில் விருத்தி, வேலை மாற்றம், வீடு வண்டி வாகனத்தில் விருத்தி, அம்மா தாயார் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு நற்செய்தி, அது மாதிரி ஒரு நல்ல அமைப்பை நோக்கி போகக்கூடிய ஜூன் மாதத்துக்கு மேலே வரக்கூடிய யோகத்துக்கு மேஷராசிக்காரர்கள் மே 15ஆம் தேதியிலேருந்தே தயாராகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக 2nd half of May 2026 வருதுங்கிறது நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு நல்ல ஒரு விஷயந்தான். எந்த விதத்துலேயும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒரு பாதிப்பு இல்லாமல், பணவரவு பிரச்சனை இல்லாமல் வரும். ஏன்னா சுக்கிரனே ரிஷபத்திலிருந்து 15ஆம் தேதிக்கு அப்புறம் மிதுனத்துக்கு போகுது. எல்லாமே கொஞ்சம் நல்ல விஷயங்கள். பெண்கள் விஷயங்கள், சுப செலவுகள், ஆடம்பர விஷயங்கள், அது மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா செலவாகும். அதே சமயத்தில் குடும்பத்தில் கொஞ்சம் நல்ல ஒரு இதுவரை அப்படி இப்படி கொஞ்சம் சங்கடங்களும் மன கருத்து வேறுபாடுகளும் இருந்ததெல்லாம் கொஞ்சம் நீங்கி கொஞ்சம் பேச்சப் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பாக உண்டு. சில பேர்த்துக்கெல்லாம் திருமண விஷயங்கள், மேஷராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள், கை கூடக்கூடிய அமைப்புகள் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்து இப்போ அமைஞ்சிருச்சுங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்புக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷனான அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான தருணமாக மேஷராசிக்காரர்களுக்கு ஆண்டு கிரகத்தை வைத்து பார்க்கும் பொழுது ராசி அதிபதி சூரியன், புதன், அதுக்கப்புறம் வரக்கூடிய சுக்கிரன்,
இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு அடுத்த வரக்கூடிய குரு பயிற்சிக்கு தயாராகக்கூடிய அந்த பலன்களை பெறக்கூடிய அமைப்புக்கு வேணுங்கிற வாழ்க்கை சம்பவங்கள் ஒரு ஃபவுண்டேஷனாக அடிப்படையாக அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக குறிப்பாக சொல்லணுன்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் மே மாதம் வருதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரில் எது மாதிரி ஜாதகத்தில் வரீங்க, எந்த லக்னத்தில் வரீங்க, நீங்கள் அஸ்வினி நட்சத்திரமா அல்லது பரணி நட்சத்திரமா, கிருத்திகை நட்சத்திரமா, எந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தசாபுக்திகள் எப்படி போய்கொண்டு இருக்கிறது, தசநாதன் எப்படி இருக்கிறார், புக்திநாதன் எப்படி இருக்கிறார், நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்களோ அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது நாம் இப்போ பேசின கோச்சாரம், சனிப்பெயர்ச்சி, குரு பயிற்சி, இந்த செவ்வாய் பயிற்சி, புதன் பயிற்சி, சுக்கிர பயிற்சி எல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது உன்னமே துல்லியமான பலன்கள் மேஷராசிக்காரர்களுக்கு அடுத்த வரக்கூடிய 6 மாதங்கள் எது மாதிரி விஷயங்கள் உங்களை காத்து கொண்டு இருக்கிறது, லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எது மாதிரி மாறப்போகுது, எது மாதிரி திசையில் நம்மளுடைய வாழ்க்கை பயணிக்கப் போகிறது, எந்த விஷயங்கள் காத்திருக்குது, எந்த விஷயங்கள் நமக்கு சரி வராது, வேலையா, தொழிலா, வெளிநாடா, உள்நாடா, ப்ரைவேட்டா, கவர்மெண்ட் ஜாபா, என்ன படிப்பு படிக்கலாம், திருமண விஷயங்கள் எப்போ வரும், புத்திர பேரு, குழந்தை செல்வம் எப்போ கிடைக்குங்கிற மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான எல்லா இம்பார்ட்டண்ட்டான முக்கியமான விஷயங்களும் நம்மளுடைய இந்திய வேத ஜோதிடத்தில் அடிப்படையான அறிவியல் சார்ந்த சாஸ்திரமான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல், மூட நம்பிக்கையில் போகாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயங்கள்லாம் பேசாமல் உள்ளது உள்ளவாறு நம்மளுடைய அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்குது, எது மாதிரி முடிவுகளை எடுக்கலாம், இருக்கக்கூடிய சாய்ஸ், லைஃப் சாய்ஸில் எந்த சாய்ஸ் நம்ம எடுக்கிறது நம்மளுடைய கர்மாக்கு அலைன் பண்ணிக்கக்கூடிய முடிவாக இருக்கும், எந்த மாதிரி விஷயங்களில் போனோம்னா நம்ம எதிர்நீச்சல் போட வேண்டியது இருக்கும், எது மாதிரி லைனில் போனோம்னா நம்ம ஈஸியாக நம்மளுடைய கோலை அச்சீவ் பண்ணி நம்ம என்ன மாதிரி விஷயத்தை நம்ம நோக்கி நம்ம போகிறோமோ அது ஈஸியாக கிடைக்கிறதுக்கு என்ன கர்மா நம்மளை காத்து கொண்டு இருக்கிறது, நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன, நம்மளுடைய தோஷம் என்ன, நம்ம வாங்கி வந்த வரன் என்ன, எந்த கிரகம் நமக்கு அதிகமான நன்மையை கொடுக்கக்கூடிய கிரகமாக நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்குது, அந்த கிரகத்தின் சார்ந்த படிப்பு, வேலை, அணுகுமுறை, நம்மளுடைய முயற்சி அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம போனோம்னா வாழ்க்கையில் எளிதில் பிரச்சனை இல்லாமல் பின்னோக்கி போகாமல் முன்னோக்கி போய் எளிதில் கடன் பிரச்சனைகள், தேவையில்லாத பண விரயங்கள், தேவையில்லாத சமய விரயங்கள், டைம் லாஸ், டைம் வேஸ்ட், அது மாதிரி விஷயங்களெல்லாம் தவிர்த்து என்ன செய்யணுமோ அது கரெக்டான டைமில் அந்தந்த நேரத்தில் செய்து, சம்டைம்ஸ் சிலதெல்லாம் நம்ம ட்ராக் ஆகி போயிட்டுருக்கிறப்ப நம்ம ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாமல் பொறுமையோட எந்தெந்த நேரத்தில் எது எது செய்வது நல்லதுங்கிற டைம் லைன்ஸ், எப்படி ஒரு கூகுள் மேப் பார்த்திங்கன்னா நம்ம போகக்கூடிய ரூட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, டிராஃபிக் எங்கே அதிகமாக இருக்குது, எந்த இடத்துல நம்ம டேர்ன் பண்ணணும், எந்த எக்ஸிட் எடுக்கணும், லெஃப்டா ரைட்டா, எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குங்கிறத காட்டுதோ அதே மாதிரி இந்திய வேத ஜோதிடத்தில் அடிப்படையான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிலுவு சொல்லுகளை புரிந்து உங்களுடைய பாஸ்ட் லைஃப் என்னங்கிறது நீங்கள் சொல்லும்பொழுது ஆமாம் சார் இப்படி தான் இருந்ததுங்கிறது நீங்களே அக்செப்ட் பண்ணிவிட்டு அடுத்த வரக்கூடிய ப்ரெசண்ட் எப்படி இருக்க போகுது, அடுத்த வரக்கூடிய ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது, இப்போ இமீடியட் ப்ரெசண்ட்டு, இமீடியட் ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுதுங்கிறதெல்லாம் நம்ம தீர ஆலோசனை பண்ணி அதுக்கு தகுந்த முடிவுகளை எடுத்து நீங்கள் வாழ்க்கையில் முயற்சி செய்தால் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மே 2026 ரிஷபராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக, பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் மூட நம்பிக்கையுள்ள பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்தில் போகாமல் இந்த ஒளி தத்துவம் உங்களுடைய போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணிய கர்மா இந்த ஜென்மத்தில் உங்களுடைய ஜாதகமாக கோச்சார அமைப்பாகவும் தசாபுக்திகளாகவும் எப்படி உருவெடுக்கப் போகிறது, எது மாதிரி விஷயங்கள் அடுத்து வரக்கூடிய அமைப்பு இருக்குது, எது மாதிரி வாழ்க்கை சம்பவங்கள் வரப்போகுது, எது மாதிரி விஷயங்கள் நமக்காக காத்திருக்குதுங்கிறது மே 2026 ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு 2ஆம் இடத்துலையே நீடித்திருக்கிறார், சனி 11ஆம் இடத்துல அருமையாக நீடித்திருக்கிறார், 10ஆம் இடத்துல ராகுவும் 4ஆம் இடத்துல கேதுவும் எந்த ஒரு மாற்றமும் மே மாதம் நடக்கப் போகிறதில்லை, எந்த ஒரு பயிற்சியும் நடக்க போகிறதில்லை. ஆண்டு கிரகத்தை பொறுத்த வரைக்கும் ஜூன் முதல் வாரத்தில் தான் குரு பயிற்சி ஆகுதுங்கிறது உங்களுக்கு தெரியும். மே மாதத்தில் ஒன்றும் மாற்றங்கள் இல்லை, பயிற்சிகள் கிடையாது. அதே சமயத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிபதி சுக்கிரன்
அவர் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் வந்துங்க ராசிக்குள்ளேயே இருப்பது மிகவும் அருமை. மாதம் ஸ்டார்ட் ஆகும் பொழுது சுக்கிரன் வந்து ராசிக்குள்ளேயே இருக்கிறார். மாதத்தின் 3வது வாரம் 4வது வாரம் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த மே மந்த் தான் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற மிதுனத்துக்கு மாறுகிறார். ஸோ ராசி அதிபதியோட சஞ்சாரம் அருமையாக இருப்பது ஒரு அருமையான விஷயம் ரிஷபராசிக்காரர்களுக்கு. அதே சமயத்தில் சூரியன் புதன் 12ஆம் இடத்தில் இருக்கிறார் முதல் 2 வாரம். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா ராசிக்குள்ளேயே வருவதும் அருமை. ஸோ அதே மாதிரி செவ்வாய் 11ஆம் இடத்துலேருந்து 2வது வாரம் 3வது வாரத்துக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து 11ஆம் இடத்துக்கு வருகிறது, 12ஆம் இடத்துக்கு வரார். இது எல்லாம் என்ன காட்டுது அப்படின்னா, நல்லாவே வந்து வேலை, தொழில், பணம் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குது. மனசில் கொஞ்சம் சந்தோஷம் இருக்குது. குடும்பத்தில் வந்து குதூகலம் இருக்குது. ஏன்னா சுக்கிரன் ராசிக்குள்ளே வரும்பொழுது பார்த்திங்கன்னா சுவாரஸ்யங்கள் இருக்கும். குரு வேறு 2ஆம் இடத்துலேருந்து நல்லாவே நல்ல அமைப்பில் இருக்கிறார். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு போன 6 மாதமாக இருந்ததோட மே மாதங்கள் சில விஷயங்கள், காதல் விஷயங்கள், குடும்பத்தில் மனைவியாக இருந்தால் கணவன், கணவனாக இருந்தால் மனைவி, எதிர்பாலத்தின் மேலே கொஞ்சம் அன்பு பாராட்டுற மாதிரி, கொஞ்சம் புரிதல் அதிகமாகிற மாதிரி, சில விஷயங்கள் நல்லது நடக்கிற மாதிரி ரிலேஷன்ஷிப் கெயின் கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. சுக்கிரன் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் ராசிக்குள்ளேயே வந்து ஆட்சி பலத்தோடு இருப்பது மிகவும் அருமை. அதே சமயத்தில் சூரியனும் புதனும் ராஜோகாதிபதியாகிய புதனும் மாதத்தின் செகண்ட் ஹாஃப் வந்து ராசிக்குள்ளே வருவது மிகவும் அருமை. ஸோ செகண்ட் ஹாஃப் வந்து பல விஷயங்கள் நம்மளால் காத்துட்ருக்கிற சில விஷயங்கள்லாம் டக்குன்னு நடந்துருச்சு சாமி அப்படிங்கிற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு மே 2026 வருகிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து ஒரு பொற்காலம்தான். ஏன்னா ராசி அதிபதி வந்து சனி பார்வை பெறாமல், ஆனால் என்ன இதில் 3ஆம் பார்வை சனி பார்வை பெறுகிறது. செவ்வாய் வேறு சனியோட சேர்ந்துருக்கு. இதில் அதனால் என்ன ஆகும்னா கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு சுமாராகவும், செகண்ட் ஹாஃப் வந்து இன்னுமே நல்லா இருக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா சில ரிலேஷன்ஷிப் விஷயங்கள், குடுக்கல் வாங்கல் விஷயங்கள், பங்குதாரர்கள் விஷயங்கள், குடும்பம் அமைதி, அதிலெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து தீரும். ஆனால் கோயிங் ஃபார்வர்ட் செகண்ட் வீக்லேருந்து தேர்ட் வீக்லேருந்து பார்த்திங்கன்னா இன்னுமே கொஞ்சம் நல்ல பேச்சப் ஆகிறது, இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள் விலகிறதுங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்புகள் இருக்குது. சில வாகனத்தை பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்குறது, கார்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு மேனுவல் வண்டி வச்சுருக்கீங்கன்னா அதை கொடுத்து ஆட்டோமேட்டிக் வாங்குறது, பழைய வீட்டில் சில விஷயங்கள்லாம் மாற்றுறது, பழைய சோஃபா கொடுத்து மாற்றுறது, ஒரு புதுசாக மாடர்னான சில ஃபெசிலிட்டி வாங்குறது, கம்ஃபோர்ட் பண்ணிக்கிறதுங்கிற மாதிரி சில லோன் எடுத்து வாங்கிக்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு அற்புதமாக கொடுக்கக்கூடிய, வசதிப்படுத்திக்கக்கூடிய, சொகுசை இன்க்ரீஸ் பண்ணிக்கக்கூடிய, அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக மே மாதம் 2026 ரிஷபராசிக்காரர்களுக்கு வருது. சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு டக்குன்னு திருமணம் நடக்கிறது, காதல் விஷயத்தில் ஒரு நல்ல டக்குன்னு ஒரு சில விஷயங்கள் கைகூடுறது, அதே சமயத்தில் தொழிலில் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி போயிட்டுருக்கிறவங்களுக்கு டக்குன்னு ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, ஒரு நல்ல ஆர்டர் கிடைக்கிறது, அது மாதிரி விஷயங்களாக இருக்குது. இதில் ஒரே ஒரு விஷயம், மாதத்தின் முதல் 2 வீக்ஸ் பார்த்திங்கன்னா செவ்வாய்ங்கிற கிரகம் சனியோடு சேர்ந்துருக்கிறனால கொஞ்சம் பார்ட்னர்ஷிப்பு, மனைவியாக இருந்தால் கணவனாக இருந்தால் மனைவிங்களை மட்டும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் வந்து அப்புறம் விலகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆஃப் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். செகண்ட் ஹாஃப் ஆஃப் மே மாதம் 2026 நல்ல ஒரு அமைப்பாக வருகிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். வருமானம், வர வேண்டிய பணம் வந்து 3rd 4th தான் வருது. இதுதான் வந்து ஒரு ரிஷபராசிக்கு பொதுவான பலன்கள் மே 2026 சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில். இது இன்னுமே துல்லியமாக நீங்கள் பார்க்கணும், என்ன மாதிரி தசாபுக்திகள் நடக்குது அப்படிங்கிறலாம் தெரிஞ்சு நீங்கள் பார்க்கணுன்னா உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை கொடுத்து உங்களுடைய ஜாதகத்தை திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் போட்டு, நீங்கள் ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா, கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா, மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா, இப்போ உங்களுக்கு என்ன தசாபுக்தி போய் கொண்டிருக்கிறது, தசநாதன் புக்திநாதன் இப்போ நம்ம பேசின கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறார், என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, அந்த லக்னத்துக்கு யோகமான தசைகள் போயிட்டுருக்காங்கிறதெல்லாம் சேர்த்து வைத்து இப்போ நம்ம பேசின பொது பலனையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இன்னுமே துல்லியமான பலன்களை எடுக்கலாம். இன்னுமே அதை வந்து நம்ம வந்து அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது, எந்த மாதிரி விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும், எந்த மாதிரி விஷயத்தை வந்து நமக்கு பிராப்தமாக இருக்குது, எந்த நேரத்தில் நமக்கு நல்ல மாற்றங்கள் உண்டு, எதை எப்போது எதிர்பார்க்கலாம்
அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிந்து கொண்டேமானால் அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் நம்மளுடைய எதிர்பார்ப்புகளையும் செயல்பாடுகளையும் அதுக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து வடிவமைத்து கொண்டு அது பிரகாரம் நம்ம வாழும் பொழுது தேவையற்ற ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ், தேவையற்ற ரெஸ்ட்லெஸ்னஸ், தேவையற்ற அதிருப்திகள், விரக்திகள், அது மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்து எது எப்போ நடக்குமோ அதை கரெக்டான நேரத்தில் கரெக்டான இதில் செஞ்சு எதையுமே நாம் அதிகமாகப்படுத்தி தேவையற்ற விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்களை செய்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடடா இது நமக்கு செட் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் கரெக்டான பாத்துக்கு வரும்பொழுது நமக்கு பணமும் போச்சு, டைமும் போச்சு. நம்ம ஒன்றும் 1000 வருஷம் வாழ போகிறதில்ல. நல்ல ஒரு ஆயுசு இருந்தால் ஒரு 75-80 வருஷம் வாழும் பொழுது அது நம்ம வேலை தொழிலுங்கிறது ஒரு 30-40 வருஷம்தான் நம்ம வந்து உருப்படியாக பண்ண போகிறோம். அதில் வந்து நிறைய தவறுகளும் பிரச்சனைகளும் தேவையற்ற விஷயங்களும் நாம் செய்யும் பொழுது நம்மளுடைய முயற்சியை, நம்மளுடைய வளர்ச்சியை நாமளே தடுத்து நம்மளுடைய வேகத்தை குறைக்கக்கூடிய அமைப்பாக போய்விடும். அதற்காக நம்ம இந்திய வேத ஜோதிடமாகிய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம வந்து உங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து உங்களுடைய திருக்கணித பஞ்சாங்கத்தில் ஒரு ஜாதகத்தை போட்டு பொது பலனையும் துல்லியமான பலனையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது என்ன விஷயங்கள் எப்போ நடக்கும், எது டிலே ஆகும், எது வந்து நடக்கும், வேலையா, தொழிலா, அல்லது வெளிநாடா, உள்நாடா, அரசு உத்தியோகமா, ப்ரைவேட் செக்டாரா, எது நமக்கு செட் ஆகும், என்ன டொமைன் நமக்கு நல்லா இருக்குது, எந்த கிரகம் வலுவாக இருக்குது, எப்போ வந்து நமக்கு கல்யாணம் நடக்கும், எப்போ குழந்தை பெறும், எது மாதிரி விஷயத்தில் எப்போ பண்ணலாம், நமக்கு லேட் மேரேஜா, ஏர்லி மேரேஜா, காதல் திருமணமா, அரேஞ்ச் மேரேஜா, இது மாதிரி பிராப்தங்கள் நம்மளை காத்து கொண்டிருக்கிறதுங்கிறது துல்லியமாக எதையுமே மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன்.